கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலில் முறைகேடு நடந்ததா ராகுல் காந்தி குற்றச்சாட்டை முன்வச்சாரு. இந்த தேர்தல் முறைகேடு மூலமா போலி வாக்காளர்கள் பட்டியல் ஒன்றையும் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலையும் வெளியிட்டார். ஆனால் அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய நபர்களே இப்போ தானாக முன் வந்து நாங்கள் வந்து உண்மையான வாக்காளர்கள் தான், ராகுல் காந்தி அவர்கள் எங்கள் மீது வைத்த குற்றச்சாட்டு தவறானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது தொடர்பாக கூடுதல் தகவல்களுடன் நம்முடன் டிஜிட்டல் டீமினுடைய ஹெட் திரு ஆனந்த் ஸ்ரீ பிரசாத் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஆனந்த், என்ன கூடுதல் தகவல் இப்போ கிடைச்சிருக்கு? கூடுதல் தகவல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், திரு ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு 3 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் படுதோல்வி அடைந்திருக்கிறார். அதுவும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தான் காங்கிரஸ் கட்சி அதிகமான தொகுதிகளை வென்றிருக்கு. அதாவது காங்கிரஸ் கட்சியால் நியமிக்கப்பட்ட எலெக்ஷன் கமிஷன் அவங்க வந்து அதிகாரத்தில் இருந்தபோது பாஜக வந்து 280 தொகுதிகளுக்கு மேலே வென்றது, தனி பெரும்பான்மை வந்தது. அதற்கு பிறகு 2019ஆம் ஆண்டு 5 ஆண்டுகள் கழித்து பாஜக 300 சீட்டுகளுடன் ஆட்சிக்கு வராங்க. 3வது முறை 400 தொகுதிகளுக்கு மேல் பாஜக வென்று ஆட்சியில் அமரும் அப்படின்னு பாஜக விளம்பரம் செய்தது. அதை பெருவாரியான மக்களும் அரசியல் விமர்சகர்களும் ஏன் எதிர்க்கட்சிகளும் காங்கிரஸ் உட்பட இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளும் அதை நம்பினர். ஆனால் தேர்தல் முடிவுகள் வந்தபோது நமக்கு தெரியும், அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை பாஜகவுக்கு தந்தது. ஏன்னா 240 தொகுதிகளில் பாஜக ஒதுங்கக்கூடிய ஒரு காட்சி நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து தான் காங்கிரஸ் கட்சி தற்பொழுது ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க, இந்த மாதிரி எலெக்ஷனை ரிக் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு. அதற்கு பல பேர் பல விதமான பதில்களும் கொடுத்துட்டாங்க. ரிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தால் தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளில் ஒரு 10 தொகுதியாவது பாஜக ஜெயிச்சிருக்குமே, பஞ்சாபில் நிறையா தொகுதிகள் ஜெயிச்சிருக்குமே, வெஸ்ட் பெங்காலில் நிறையா தொகுதிகள் ஜெயிச்சிருக்குமே. ஏன்னா இந்த 3 மாநிலங்களில் தான் பாஜக வந்து எப்படியாவது ஆட்சிக்கு வர வேணும் அப்படின்னு அவங்க வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரிக் பண்ணணும்னு நினச்சிருந்தா இந்த 3 தொகுதிகளில் ரிக் பண்ணியிருக்கலாம். 400 தொகுதிகள் பாஜக வெல்லும் அப்படின்னு பெருவாரியான மக்கள் நம்பிய போது ஏன் ஒரு 300 தொகுதியாவது அவங்க ஜெயிச்சிருந்தா மக்கள் நம்பியிருக்க மாட்டாங்களா அப்படின்னு. அதை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரினுடைய முதல்வர் உமர் அப்துல்லா கூட சமீபத்தில் பேசுகிறத பார்த்தோம். நான் இதெல்லாம் நம்பலை, ஏன்னா நான் கூட இவ்வளோ தொகுதிகள் நான் ஜெயிப்பேன்னு எதிர்பார்க்கல, பட் நான் ஜெயிச்சேன், அப்போ நான் என்ன எப்படி நான் இந்த எலெக்ஷனை குறை சொல்கிறது, நியாயமாக தான் நடத்தியிருக்கேன். ஏன்னா பாஜகவுக்கு ரிக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தா அழகாக வந்து அவங்க ஜெயிச்சிருக்கலாம், அல்லது எனக்கு எதிரியாக இருக்கக்கூடிய பல பேரை அவங்க ஜெயிக்க வச்சிருக்கலாம். பட் அதெல்லாம் பண்ணாமல் பாஜகவினுடைய பிரதான எதிர்க்கட்சி நான் வந்து அதிகமான தொகுதிகளை ஜம்மு காஷ்மீரில் ஜெயிச்சிருக்கேன், அதனால் இந்த தேர்தலில் ஏமாற்றிட்டாங்க, ரிக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிற கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் தயாராக இல்லை அப்படிங்கிறது அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். அதை தொடர்ந்து தான் ராகுல் காந்தி மீது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த குறிப்பிட்ட ப்ரெஸ் மீட், அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து நிறைய பேர் ஃபேக் அவுட் போட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் அதில் என்னென்னா, ஒரு அரசியல் தலைவர் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொன்னால், உண்மையிலே அதில் வந்து நியாயம் இருந்திருந்தால் அதை கோர்ட்டுக்கோ இல்லாட்டி எலெக்ஷன் கமிஷனுக்கோ கொண்டு போயிருக்கணும். ஆனால் கொண்டு போனால் எலெக்ஷன் கமிஷனுக்கு கொண்டு போனால் இவர் வந்து ஒரு சைனில் ஒரு ஒஃபிஷியல் சைன் போட்டு இது ஒரு ஒஃபிஷியல் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்து இது போய் அப்படின்னு நிரூபணமாச்சுன்னா ராகுல் காந்திக்கு பெரிய தண்டனை கிடைக்கும். அதை தவிர்ப்பதற்காக ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு, இதை ஒரு ப்ரெஸ் மீட்டாக கொண்டு வர்றாரு. சரி, நீங்கள் ப்ரெஸ் மீட்டாக கொண்டு வரீங்க, ஒரு விஷயத்தை முன் வைக்கிறீங்க, ஆனால் அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இண்டிவிஜுவல் தனிநபர்களுடைய புகைப்படம், பேர் எல்லாத்தையும் சொல்லி, அட்ரஸ், பூத் எல்லாத்தையுமே சொல்லி இவங்கெல்லாம் கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு ஏனோ தானோ போகிற போக்கில் அடித்து விட்டுருக்கீங்க. இப்போது இந்த ஒவ்வொரு நபரும் இருக்காங்களே, நீங்கள் சொல்கிறீங்களே இவங்கெல்லாம் கள்ள ஓட்டு போட்டாங்கன்னு, ஒவ்வொரு நபருக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு நண்பர்கள் வட்டாரம் இருக்குது. நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னா, அந்த நபர்களை, அந்த இண்டிவிஜுவல்களை ஒரு அவங்களுடைய ஒரு பீஸ் ஆஃப் மைண்டாக, அவங்களுடைய ஒரு ப்ரைவசிக்குள்ளே பூந்து அவங்கள வந்து நீங்கள் தேவையில்லாமல் பல விமர்சனங்களுக்கு உள்ளாக்கியிருக்கீங்க. அவங்க உண்மையிலேயே கள்ள ஓட்டு போட்டாங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனால் அவங்கள இப்போது பல பேர் சோஷியல் மீடியாவில் கிண்டல் பண்ணுறாங்க, அவங்க ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க, வயதானவர்களுடைய ஃபோட்டோ, இளம் பெண்கள், இளைஞர்கள், இப்படி எல்லாருடைய ஃபோட்டோவும் எடுத்து போட்டு இந்த அதில் பாதி பாகிஸ்தானுடைய ISI நடத்தக்கூடிய ஃபேக் இந்தியன் அக்கௌண்ட்ஸ். இதுதான் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சொன்னதுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய பல சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் வந்து பாகிஸ்தான் ISI ஏஜென்ட்ஸ் நடத்தக்கூடிய இதை நீங்கள் பார்க்கணும். இந்த 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய கனெக்ஷன் நீங்கள் பார்க்கணும். அப்போ அதன் ஒரு கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக தான் தற்பொழுது குர்கீத் சிங் அப்படிங்கிற ஒருத்தர் ராகுல் காந்தி மீது பயங்கர காட்டமான ஒரு வீடியோ பதிவிட்டிருக்காரு. அதில் அவர் நான் சொன்ன விஷயத்தை குறிப்பிட்டிருக்கார். ராகுல் காந்தி தேர்தலில் தோத்துட்டா அந்த தோல்வியை ஏற்கக்கூடியவர்கள் தான் நல்ல தலைவர்களே தவிர
என்னை தோக்கடிச்சிட்டாங்க, இது வந்து தோல்வி கிடையாது, ஏமாற்றி தோக்கடிச்சிட்டாங்க, நான் தான் ஜெயிச்சிருக்கணும், இப்படி அழுறது வந்து ஒரு தலைவருக்கான அழகு கிடையாது. என்னுடைய குடும்பத்தினரும் நானும் பல நாட்களாக பல விதமான விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கோம். நாங்கள் எங்கே போனாலும் நீ தானே கல்லவுட்டு போட்டவன் அப்படின்னு கேட்குறாங்க. இது எங்களுக்கு எந்த அளவுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத அவர் வந்து ஒரு ஒரு சோகமாக அவர் வந்து இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார். அவர் மட்டும் கிடையாது, இன்னும் ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் ராகுல் காந்தி மீதும் என் மீது அவதூறு பரப்பிய ராகுல் காந்தியின் காங்கிரஸ் கட்சியும் அதே மாதிரி பாகிஸ்தான் ISIS ஏஜென்ட்ஸ் நடத்தக்கூடிய இல்லாட்டி அவங்கக்கிட்ட பணம் வாங்கி நடத்தக்கூடிய பல யூடியூப் சேனல் டிவி சேனல் மீது வழக்கு பதிவு செய்ய போகிறேன், நான் நஷ்டஈடு வாங்க போகிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஸோ ராகுல் காந்தியை மீண்டும் அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அவர் தலையில் மிளகா அரைத்து ராகுல் காந்தியை மேலும் ஒரு சிக்கலில் சிக்க வைத்திருக்கிறார்கள். எப்படி வந்து ரஃபேல் விஷயத்தில் மன்னிப்பு கேட்டாரோ, பிரதமர் வந்து திருடன் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் மன்னிப்பு கேட்க வந்ததோ, RSS தான் மகாத்மா காந்தியை கொன்னார்கள் அப்படின்னு ஒரு பொய் சொல்லி அது கோர்ட்டில் போய் அதுக்கு மன்னிப்பு கேட்டாரோ, இந்த எலெக்ஷன் கமிஷன் விஷயத்திலையும் ராகுல் காந்தி மற்றொரு மன்னிப்பு கேட்பதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார். அபினவ், ஏற்கனவே நாம் பார்த்தோம், ஆதித்ய ஸ்ரீவத்சவா அப்படின்ற ஒரு பேரை ராகுல் காந்தி குறிப்பிட்டார். அப்புறம் பார்த்தா அவர் வந்து அவரே தன்னிலை விளக்கம் கொடுத்தாரு, நான் வந்து கள்ள ஓட்டெலாம் போடல, முடிஞ்சால் நிரூபித்து காட்டட்டும் அப்படின்ட்டு. அப்புறம் அதே மாதிரி நம்முடைய மதுரை MP சு வெங்கடேசன் அவர்கள் மின்தா தேவி அப்படின்ற ஒரு பேரை குறிப்பிட்டு 125 வயசு ஆகுது, அவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு கேட்டபோது அந்த மின்தா தேவியை முன்னாடி வந்து என் ஏஜை வந்து தப்பாக குறிப்பிட்டாங்க, அதுக்காக ஏன் சட்டையை போட்டு ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் எப்படி வந்து போராடுவாங்க. எவ்வளோ பெரிய ஒரு கேவலம்னு பாருங்களேன். ஒரு தனிநபர்னுடைய ஃபோட்டோவை போட்டு அது உண்மையாக பொய்யானு கூட செக் பண்ணாமல் உங்களுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக அந்த இளம் பெண்ணை வந்து நீங்கள் எவ்வளோ அவமானப்படுத்திருக்கீங்க. இப்போ அவங்க பப்ளிக்கு போனால் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ அசிங்கமாக இருக்கும்னு நீங்கள் யோசிக்க வேண்டாமா? இந்த சூழ்நிலையில் இப்போ தேஜஸ்வி யாதவ் வேற ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், என்னுடைய பேரையே வந்து வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிட்டாங்கன்னு சொல்லி அவர் தன்னுடைய வாக்காளர் அட்டையை மறைச்சிட்டு தப்பான ஒரு நம்பரை வந்து காட்டுறாரு. அதுக்கும் தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த நிலையில் அதில் வந்து அவருக்கு இரண்டு தொகுதிகளில் அவர் வந்து வாக்கு வச்சிருக்காரு. பீகாரில் 2 தொகுதிகளில் தேஜஸ்வி யாதவ் ஓட்டர் ஐடி வச்சிருக்காரு. இப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணியிருக்குன்னா, மரியாதையாக இத்தனாம் தேதிக்குள்ள ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்குள்ள அதில் ஏதாவது ஒன்றை ஒப்படைச்சு சரண்டர் ஆகுங்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தா தேர்தல் ஆணையம் திரும்பவும் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்கறதா இருக்காங்க. இப்போ நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்தையெல்லாம் பார்த்தா மன்னிப்பை தாண்டி ராகுல் காந்தி மேலே நடவடிக்கை ஏதாவது எடுக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. எடுக்கணும் கண்டிப்பாக எடுக்கணும். பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய டெமோக்ரஸி வந்து கொஞ்சம் இந்த பொலிட்டீஷியன்ஸ் மேலே கொஞ்சம் வந்து லீனியண்ட்டாக தான் இருக்காங்க. அது எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் சரி. இப்போ இருக்கிற ஆட்சியில் கொஞ்சம் அந்த லீனியன்சி கம்மியாக இருக்கே தவிர பட் அது இன்னும் முழுமையாக முடியலை. ஸோ ராகுல் காந்தி ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் இல்லாட்டி ஒரு பாரம்பரியமான அரசியல் குடும்பத்திலேருந்து வராரு அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து போட்டு ஓரமாக வச்சு அவரையும் ஒரு சாதாரண தனிநபராக கருத்தில் கொண்டு இந்த விஷயத்தில் அவருக்கு தக்க தண்டனை, ஏன்னா பச்சை பொய் இந்தியாவினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனை அவமானப்படுத்தக்கூடிய அதன் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை கெடுக்கக்கூடிய செயலில் ராகுல் காந்தி ஈடுபட்டிருக்கார். இது தேச துரோகத்துக்கு இணையான ஒரு விஷயம். காந்தி குடும்பம் தேச துரோக செயல்களில் ஈடுபடுவது இது புதுசு கிடையாது. கூடுதலாக ராகுல் காந்தி தற்போதைய தலைமுறை நான் தான் அடுத்த நேரு குடும்ப தலைமுறை அப்படிங்கிறத நிரூபித்து தேசத்துக்கு எதிரான தேச விரோத செயலில் ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தகவல்களை பகிர்ந்ததுக்கு நன்றி திரு ஆனந்த். நேயர்களே, இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.